அமைச்சர், அதாவது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய அமைச்சர். உங்களுக்கு சுயநினைவு இருக்குதா? தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயம் தெரிகிறதா? ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டத்தின் ஒழுங்கு சரியே இல்லையா? இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அடக்குவேன் என்று சொல்றீங்களா? யார் அடக்குறீங்க நீங்க? திமுக காரன் அடக்குறீங்களா? காஞ்சாவை அடக்குறீங்களா? ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு போய் வெட்டுறவனை அடக்குறீங்களா? இல்லை உங்கள் சொந்த தொகுதியிலே வந்து ஜெயிலேருந்து வந்த மறு நிமிஷமே பப்ளிக்கை போட்டு கோயம்பேடு ரோடு கொளுத்தூர் ரோடு ஃபுல்லாக வெட்டினானுங்களே, அவனுங்களை அடக்குறீங்களா? யார் அடக்குறீங்க? பாஜக காரன் உங்களுடைய தப்பை தட்டி கேட்டால் அவனை பொய் கேஸ் போட்டு அடக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் அடங்க மாட்டானுங்க. அதிமுக காரன் ட்விட் போட்டால் அவனை பொய் கேஸ் போட்டு அடக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களும் அடங்க மாட்டாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லி வாய் கிழிய வக்கனை கிழிய பேசிக்கொண்டிருக்கிற முத்துவேல் மண்ணாங்கட்டி கருணாநிதியுடைய மகன் மு.க.ஸ்டாலின் அவர்களை இருக்கிறது இன்னும் 25 நாளோ 30 நாளோ தயவு செய்து நல்ல ஆட்சியை ஆண்டுட்டு போங்க. நாங்குநேரியினுடைய சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வெக்கக்கேடு, விதி மோசம். உடனே உங்க பின்னாடி அடியாளா இருக்கின்ற திருமாவளவன் சொம்பை தூக்கி கொண்டு வந்து வருவார். பட்டியலினத்து மக்களை ஏமாற்றுகின்ற பெரும் பெருசாலி திருமாவளவனை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னையா நீ எங்கேயோ இருக்கிற நாட்டுக்கு போர் வருது, நல்லதுதான், அதுக்கு நீ சப்போர்ட் தான் செய்யணும், நல்லது. ஆனால் உன் சொந்த நாட்டில் உன் கண்ணு எதிர ஒருத்தருக்கு ஆட்சியே ஆள தெரியல, பொம்மை முதல்வர், அவர் எப்படி செயற்கையாக இது வரைக்கும் தான் சொந்த பர்சனல் விஷயத்தை நான் பேச மாட்டேன், ஆனாலும் பேசும்படியாக இன்றைக்கு வைத்திருக்கிறது தமிழகத்தினுடைய நாங்குநேரி பிரச்சனை. ஆல்ரெடி ஒரு பட்டியலின ஒரு சின்ன பிள்ளைய வகுப்பில் ஒரு ஜாதி ரீதியான சண்டை, வீடு பூந்து வெட்டினாங்க போன வருஷத்தில். அதற்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். இன்றைக்கு பட்டியலின மக்கள் வாருகின்ற அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பை எடுக்க சொல்லி எத்தனையோ மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். சிட்டிங் எம்எல்ஏ மனோ தங்கராஜ், ரூபி மனோகரன் மற்றும் ராபர்ட் க்ரூஸ் என்று சொல்லி நினைக்கிறேன். நாங்குநேரியுடைய தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரன் அவர்களும் அந்த பிரசன்ட் எம்பி ராபர்ட் க்ரூஸ் அவர்களிடத்தில் அந்த பெரும்பாட்டு என்ற ஒரு கிராமத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பை எடுக்க சொல்லி எத்தனையோ மனுக்களை கொடுத்துருக்குறாங்க, எடுக்கலை. இன்றைக்கு 3 வண்டியில் முகமடி போட்டுக்கொண்டு 9 பேர் வந்து காஞ்சா போதையில், குடி போதையில் போகிற வர ஆட்கள்லாம் வெட்டுறாங்க. இது ஜாதி சண்டை கிடையாது, ஏதோ பங்காளி சண்டை கிடையாது, வரப்பு சண்டை கிடையாது, வாய்க்கால் சண்டை கிடையாது. எப்படியா பப்ளிக் நடக்கிறது தமிழ்நாட்டில்? முதலமைச்சரே, பொம்மை முதல்வரே, நீ எப்படி டோப்பா போட்டுக்கொண்டும் செயற்கையான ஒரு ரத்தத்தை ஏற்றி கொண்டும் இன்றைக்கு நீங்கள் வாழ்கிறீர்களோ மன்னிக்கவும், உங்களை நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனாலும் அதே போல இன்றைக்கு செயற்கை முறையில் தமிழகத்தை நீங்கள் ஆள வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். செயற்கை என்றால் நீங்கள் முதல்வர், ஆனால் உங்களுக்கு பதிலாக யாரெல்லாம் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லி சொல்வது போல இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட தொழிலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் தான் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு சரியாக கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒயிட் ஷாப்பிலே கப்பம், சிறு குறு தொழிலே கப்பம், கே நேரு போன்றவர்கள் உங்களுக்கு கப்பம், சேகர்பாபு ரவுடி போன்றவர்களுக்கு கப்பம். ஆகவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தனி முதல்வராக செயல்பட்டு கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு தமிழகம் சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு மகத்தான கோரிக்கையை நான் வைக்கிறேன். இருக்கிற 25 நாள் 30 நாளில் தயவு செய்து எலெக்ஷன் கமிஷன் போர்டு தமிழகத்தை கையில் எடுங்க, டேட்டை சீக்கிரம் அறிவிங்க, இல்லைனா அப்பாவி மக்கள் செத்து விடுவார்கள். நாங்குநேரி மாத்திரம் இன்றைக்கு வெட்டுப்பட்டு கொலையில் 6 பேர் வந்து துன்புறுத்தி இன்றைக்கு அவர்கள் ஒரு அப்பாவி மக்களை வெட்டி இருக்கிறார்கள். திமுகவினுடைய கைகுலிகள் ஏவல் துறை இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. கோபாலத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக பீச்சிலே உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கின்ற ஒரு ஜோடிகள் மீது பீர் பாட்டில் அடிச்சிருக்கிறான். அவன் யாருன்னு சொல்லி தெரியல. அதே கோபாலத்தில் ஊழலற்ற ஊராட்சி என்று சொல்லி மார்த்தட்டி பேசி கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைகூலி திமுகவினுடைய உறுப்பினர், அந்த ஜோடி செக்ஷனில் வர இருக்கிற காவல்துறையினுடைய எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்கூல் பேரை நான் சொல்லும்படியாக விரும்பவில்லை. அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை நடந்திருக்கிறது. ஒரு சாமானிய ஒரு பெண்ணை, பட்டியலினத்த பெண்ணை, இடைநிலை ஜாதியாக இருக்கின்ற அவர்கள் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த பெண்கள் இவர்களுக்குள்ளாய் வாய் வாக்குவாதம் வந்தது, ஸ்கூல் உள்ள வந்திருக்கிறது. ஆனால் வெளியே வந்து 4 பெண்களை தன்னுடைய உறுப்பில் எட்டி உதைத்து ரத்தம் வரும் வரையிலையும் இன்னைக்கு வந்து ஒரு சாதி ரீதியான வன்கொடுமை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சொம்புத்துக்குற திருமாவளவன் எங்கள் வெளிநாட்டில் போய் ஏதோ பண்ணிட்டான்னா, இல்லை அந்நிய ஸ்டேட்டில் போய் யாருன்னா எதனா பண்ணிட்டான்னா பேனரையும் கொடியையும் கட்டியையும் திமுக கட்டை வாங்கி கொண்டு ஒரு மழுப்பலான ஒரு காரியத்தை மறைக்கும்படியாய் இன்றைக்கு விகிதத்தை வளர்த்து கொண்டிருக்கிற அந்த திருமாவளவன் அவர்களை
ஆரம்பத்தில் நீங்கள் அங்கே மலத்தில் டேங்கில் மலத்தை கலந்தார்கள், அதற்கும் வாய்மூடி இருந்தீர்கள். நாங்குநேரியிலே அந்த சின்ன பையன் நடித்தார்கள், அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தினீர்கள். இன்றைக்கும் நீங்கள் நாங்குநேரி செல்வீர்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்த. கோவளத்திலும் ஒன்றும் செய்யவில்லை. எத்தனை பட்டியலின மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினாலே இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் கடவுள் மிகப்பெரிய தண்டனையை தருவார். பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சித்தாந்தம் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம், திமுக குடும்பம் தான் முக்கியம், திமுக கொடுக்குற சோறு தான் முக்கியம், வாட்ச்மேன் வேலை தான் முக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு பட்டியலின மக்களை ஏமாற்றி கொண்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செத்தால் அதற்கு ஏதாவது ஒரே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டியா? ரஞ்சித் அவர்கள் போட்டார்கள், அந்த மேடையில் ஏறி நீ பேசணும், அவ்வளோதான். ஒரே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டியா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கன் கொலை வழக்கு, அண்ணனுடைய சாபம், அண்ணனுடைய ஆன்மா உங்களை சும்மா விடாது, கண்டிப்பாக சும்மா விடாது. இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல். சிதம்பரத்திலே கண்டிப்பாக அந்த நடராஜர் அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை தருவார். நாங்குநேரி சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தயவு செய்து எலெக்ஷன் கமிஷன் தயவு செய்து டேட் அறிவிங்க. முதல்ல தமிழகத்தை நீங்கள் கையில் எடுங்க. இல்லைனா இந்த 30 நாளில் இவனுங்க இலவச 5,000 ரூபாய் கொடுத்தா மாதிரி, இலவசத்தை கொடுத்தா மாதிரி, இதே போல் இலவச வெட்டுக்களை, இலவச காஞ்சாக்களை கொடுத்து வெட்டும்படியாய், இலவசமாக மக்களை வெட்டும்படியாய் செய்து கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பொம்மை முதல்வர், கையாளாகாத முதல்வர் அவர்களே, கண்ணை திறந்து பாருங்கள். நாங்குநேரி இன்றைக்கு சீர்குலைந்திருக்கிறது. மக்களெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுங்க. பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கை யார் கட்டவிழ்த்து விட்டது என்று சொல்லி ஒரு தனிப்படையை அமைத்து இவர்களுக்கு தகுந்த தண்டனையை தர வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெய் பீம்.